மறுமைக்காக நாம் இந்த உலகத்திலே செய்து கொண்டிருக்கக்கூடிய இங்கிருந்து கபருக்கு அனுப்பக்கூடிய அமல்கள், அது வாஜிபாக்கப்பட்ட ஃபர்வாக்கப்பட்ட கடமைகளில் இருந்து சுன்னத்தான முஸ்தஹப்பான அமல்கள் வரும் வரைக்கும் நாம் அனைவர்களும் செய்கின்ற நன்மைகள், இவைகள் எழுதப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. மறுமையில் அவைகளை அல்லாஹ் எங்களுக்கு முன்னால் இரண்டாவது ஒரு அமல் இருக்கிறது. நாம் இந்த உலகத்திலே மரணித்தாலும் எங்களுடைய கபருக்கு நிரந்தரமாக வரக்கூடிய சில அமல்கள், அந்த அமலை செய்வதற்கு நாம் உலகத்திலே ஹயாத்தோடு இல்லாவிட்டாலும் மரணத்திற்கு பின்னால் அந்த அமல்கள் துண்டிக்கப்பட மாட்டாது. மரணித்தாலும் கபரு வரைக்கும் அது வரும். அதற்கு இருந்தார்களோ அது வாழையடி வாழையாக பின்பற்றப்படுகிறதோ அத்துணை அமல்களையும் அல்லாஹ் கியாமத்துடைய நாளையிலே எங்களுடைய பட்டோலையில் ஒன்று சேர்ப்பான். இதைத்தான் சூரா யாசீனுடைய அந்த ஆயத் எங்களுக்கு சொல்லுகிறது. இன்னா நஹ்னு நுஹ்யில் மௌதா வ நக்துபு மா கத்தமு வ ஆசாரஹும். நீங்கள் எதனை முற்படுத்தி வைக்கிறீர்களோ அதையும் நாங்கள் எழுதுவோம். வ ஆசாரஹும், எங்களுடைய கபரை பின்தொடரக்கூடிய மரணித்தாலும் வரக்கூடிய அந்த ஆசாறுகளையும் அஹ்ஸைனாஹு ஃபீ இமாமின் முபீன், அவைகள் அனைத்தையும் கியாமத்துடைய நாளையில் உங்களுடைய பட்டோலையில் அவைகளை நாங்கள் எழுதுவோம் என்று குர்ஆன் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஹுத்பாவுடைய நேரம் மிக சுருக்கம் என்பதனால் நான் என்னுடைய தலைப்புக்கு நேரடியாக வருகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்திலே சில அமல்களை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். அவைகளை எங்களுக்கு இபாதத்தாக்கி தந்தார்கள், ஆர்வப்படுத்தினார்கள். ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய சொத்துக்கள் பிரிக்கப்படும். அந்த சொத்துக்களுக்கு பின்னால் அவனுடைய சில அமல்கப்படும். ஒருவர் மரணிக்கிறார், மரணித்தவுடன் அவருடைய அனந்தர சொத்துக்கள், அவருடைய குடும்பத்தினர்கள், வாரிசுக்காரர்களுக்கு அந்த சொத்துக்கள் பங்கிடப்படும். அதற்கு முன்னால் கவனிக்க வேண்டிய சில விடயங்களை மார்க்கம் எங்களுக்கு கூறுகிறது. அந்த அனந்தர சொத்துக்கள் பிரிக்கப்பட முன்னால் அவருடைய கடன் அங்கிருந்து அவருடைய சொத்துக்கள் இருந்து எடுக்கப்படும். இரண்டாவது தஜ்ஹீஸுல் மையித், அவருடைய ஜனாஸா அடக்கப்படும் வரைக்கும் உள்ளுடைய சொத்திலிருந்து எடுக்கப்படும். மூன்றாவது, அவர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது வசியத் செய்திருப்பார். மஸ்ஜிதுக்கு இவ்வளவு கொடுப்பதாக எழுதி வைத்திருப்பார், நண்பர்களிடத்தில் சொல்லியிருப்பார், அல்லது தன்னுடைய அனந்தரக்காரர்களிடத்தில் சொல்லியிருப்பார். அவர் வசியத்தாக எந்த சொத்துக்களை விட்டுட்டு போறாரோ அவைகளும் சொத்து பிரிக்கப்பட முன்னால் எடுக்கப்படும். வசியத் என்று வரும் பொழுது அது அவருடைய பணத்திலிருந்து மூன்றில் ஒரு பகுதியை வசியத்தாக அவருக்கு செய்யலாம். அந்த வசியத்தை அவருடைய வராசத் பெறக்கூடியவர்களுக்கு செய்ய முடியாது என்று மார்க்கம் எங்களுக்கு சொல்லுது. லா வசியத
லிவாரிசி சஹீஹான ரிவாயத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது அவருடைய சில சதகாக்கள். அந்த சதகாக்கள் அவருடைய மௌத்துக்கு பின்னால் வரக்கூடிய நல்ல அமல்களாக இருக்கிறது. அடுத்தது அவருடைய வக்ஃபுடைய சொத்துக்கள். இதை தெளிவாக மிக கவனமாக ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள நாங்கள் முயற்சி செய்வோம். ஒருவர் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது வக்ஃபை வசிய்யத் செய்யலாம். அவர் ஒரு மஸ்ஜிதுக்கு ஒரு காணி கொடுப்பதாக மரணத்திற்கு வக்ஃப் செய்வது என்பது வேறு, வக்ஃபை வசிய்யத் செய்வது என்பது வேறு. அவர் சொல்கிறார், நான் மரணித்தால் என்னுடைய சொத்திலிருந்து இந்த காணியை மஸ்ஜிதுக்கு கொடுங்க, நான் அந்த வக்ஃபை வசிய்யத் செய்கிறேன். வக்ஃபாக உள்ள சொத்துக்களை வசிய்யத் செய்தாலும் அதை வசிய்யத்தாகவே மார்க்கம் பார்க்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தன்னுடைய மௌத்துக்கு பின்னால் நன்மை வருவதற்காக ஒவ்வொரு மனிதர்களும், செல்வந்தர்கள், நலம் விரும்பிகள், பணம் உள்ளவர்கள் தன்னுடைய சொத்துக்களில் இருந்து நிறைய வக்ஃப் செய்வார்கள். இது ஒரு இபாதத்தாக இருக்கிறது. வக்ஃப் செய்வது சஹாபாக்கள் இந்த அமலில் போட்டி போட்டார்கள். பின்னால வந்த தாபிஈன்கள், அதற்கு பின்னால வந்த இமாம்கள் எல்லோரும் சொத்துக்களை வக்ஃப் செய்வதில் போட்டி போட்டார்கள். அதற்கு நன்மை அது நிரந்தரமாக வந்து கொண்டிருக்கும். ஆனால் காலம் தள்ள தள்ள வக்ஃபுடைய சட்டங்களை உலமாக்கள் இதனை மிக தெளிவாக முறையிலே எங்களுக்கு சொல்லித் தருகிறார்கள். வக்ஃபோடு சம்பந்தப்படுகின்ற 4 விடயங்களை கிதாபுகளிலே எழுதப்பட்டிருக்கிறது. எப்படி இஸ்லாத்துடைய கடமைகள், அர்கான்கள் என்ற அந்த கட்டாயம் இருக்கிறதோ, இது போன்று வக்ஃபுடைய விடயத்தில் 4 விடயங்கள் கவனிக்கப்பட வேண்டும். முதலாவது அல் வாகிப். எப்படியான ஒருவர் வக்ஃப் செய்யலாம்? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, புத்தி பேதகமான ஒருவர், சஃபீஹ், மடையர், தன்னுடைய பணத்தை வைத்து என்ன செய்ய வேண்டும் என்று அறியாதவர், இவருடைய வக்ஃப் கபூல் செய்யப்பட மாட்டாது. குர்ஆன்ல இதற்கு தெளிவான ஆதாரங்களை சொல்லுகிறார்கள். குர்ஆன் சொல்லுது, வலா துது சுஃபஹா அம்வாலக்கும், நீங்கள் சுஃபஹாக்களிடத்தில், மடையர்களிடத்தில் உங்களுடைய பணங்களை கொடுத்து விடாதீர்கள். இரண்டாவது, ஒரு ஹுர்ராக இருக்க வேண்டும். வாகிப், வக்ஃப் செய்கிற ஒருவர் ஹுர்ராக இருக்க வேண்டும். ஒரு அடிமை வக்ஃப் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அடுத்தது வக்ஃப் செய்யக்கூடியவருக்கு சொந்த பணம் இருக்க வேண்டும். அவர் அந்த வக்ஃபை செய்வதற்கு அந்த சொத்துடைய மாலிக்காக அவர் இருக்க வேண்டும். அந்த சொத்துக்கு உடையவராக அவர் இருக்க வேண்டும். வேறொருவருடைய சொத்தை எடுத்து இவருக்கு வக்ஃப் செய்ய முடியாது. வக்ஃப் செய்யப்படுகின்ற அந்த பொருள் அது அவசரமாக அழியக்கூடிய பொருளாக இருக்கக்கூடாது. ஒரு சாப்பாட்டை வக்ஃப் செய்கிறார், அதை சாப்பிட்டால் முடிந்துவிடும். அது எந்த ஒரு மத்ஊமான சாப்பிடக்கூடிய பொருளாக இருந்தாலும் உலமாக்கள் சொல்லுகிறார்கள், அதனை வக்ஃப் செய்ய முடியாது. நிரந்தரமாக, பகாவாக, எப்பொழுதும் அது அந்த மௌகூஃப், வக்ஃப் செய்யப்படக்கூடிய பொருள் அது இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதே போன்று நிக்காஹுக்கு சீகா இருக்கிறது. கபில் தூ, நான் இந்த நிக்காஹை கபூல் செய்கிறேன், நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்ற சீகா மொழியப்பட வேண்டும்.
அது எல்லோருக்கும் தெரியும். வக்ஃப் செய்யக்கூடியவர் தன்னுடைய வாயால் சொல்ல வேண்டும், நான் இந்த சொத்தை வக்ஃபுன் லில்லாஹி தஆலா, அல்லாஹ்வுக்காக நான் இந்த சொத்தை ஒப்படைக்கிறேன் என்று அவர் மொழிந்தால் அந்த சொத்து அவருக்குரியதாக மாட்டாது. அந்த சொத்துக்கு உரியவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சொத்து. அது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை சஹாபா பெருமக்கள் இந்த அமலில் போட்டி போட்டார்கள். எங்களுடைய நாட்டை பொறுத்தமைப்பில் எங்களுடைய நாட்டுக்கு இந்தியாவிலிருந்து வியாபாரிகள் வந்தார்கள், யமனிலிருந்து அரபிகள் வந்தார்கள், வேறு வேறு நாடுகளில் இருந்து இங்கே இந்தியாவிலிருந்து வந்தவர்கள் முதலாவது அவர்களுக்கு ஒரு கடையை கட்ட முன்னால், ஒரு வீட்டை கட்ட முன்னால் அவர்கள் மஸ்ஜிதை அமைத்தார்கள். அது கண்டி பகுதியில் இருக்கும் ஒரு மஸ்ஜிதாக இருக்கட்டும், அல்லது சம்மாங்கொட்டை ஒரு மஸ்ஜிதாக இருக்கட்டும், கொழும்பில் நிறைய மஸ்ஜிதுகளை அமைத்தார்கள். குறிப்பாக இந்த காலி பகுதிகளில் என்னை விட நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கலாம். அரபியர் இருந்து மக்கள் வந்து அவர்கள் ஒரு கடையை கட்டி வியாபாரம் செய்ய முன்னால் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். இந்தியாவில் இருந்தும் பல நாடுகளில் இருந்தும் இலங்கைக்கு வியாபாரிகள் வந்து மஸ்ஜிதுகள் அமைக்காவிட்டால் உண்மையிலேயே இலங்கையிலே மஸ்ஜிதுகள் குறைவாகத்தான் இருந்திருக்கும். நிறைய மஸ்ஜிதுகளை அமைத்தார்கள், வக்ஃப் செய்தார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்தவுடன் மக்காவிலே சொத்துக்களை எல்லாம் இழந்து போன முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே ஒரு வீட்டை கட்டுவதற்கு வந்து அங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மஸ்ஜிதை கட்ட காணி தேடினார்கள். புகாரியிலே இருக்கிறது, பனு நஜ்ஜாருக்கு சொந்தமான ஒரு காணி இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காணிக்கு விலை பேசினார்கள். சாமினூனி பிஹாயிததிகும் ஹாதா, உங்களுடைய இந்த தோட்டத்திற்கு என்ன விலை சொல்லுகிறீர்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை பேசினார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை வல்லாஹி லானத்து, இந்த வாசகம் இருக்கிறது, அல்லாஹ் மீது சத்தியமாக, லா நத்லுபு ஸமனஹு இல்லா லில்லாஹ், இந்த தோட்டத்துக்கு இந்த காணிக்கு கூலி நான் உங்களிடத்தில் தேடல்ல, அது அல்லாஹ்விடத்திலே நான் தேடுகிறேன். காணியை வக்ஃப் செய்தார்கள். அந்த காணியில தான் மஸ்ஜிது நபவி கட்டப்பட்டிருக்கிறது. அது பனு நஜ்ஜாரால் வக்ஃப் செய்யப்பட்ட காணி. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த காத்துடைய நாள் வரும் வரைக்கும் எத்தனை கோடி மக்கள் அங்கே போய் சுஜூது செய்வார்கள், தொழுவார்கள், இபாதத்து செய்வார்கள். இதை அத்தனை கூலியும் பனு நஜ்ஜாருக்கு போய் சேர்ந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அமலை உம்மத்திற்கு படித்து தந்தார்கள். தனக்கான ஒரு வீட்டை அமைப்பதற்கு காணி தேடல்ல, தொழிலுக்காக ஒரு இடத்தை தேடல்ல, முஸ்லிம்கள் எல்லோரும் தொழ வேண்டும், மஸ்ஜிது கட்டப்பட வேண்டும். எனவே அந்த காணியை விலை பேசினார்கள். இவர்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே வக்ஃப் செய்தார்கள். இதுதான் மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று அங்கே போனவுடன் பாக்கியம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எங்களுடைய நாட்டில் நிறைய மஸ்ஜிதுகள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக 3 வருடத்திற்கு ஒரு முறை நிர்வாகம் மாறும். மஸ்ஜிதுடைய நிர்வாகங்கள் 3 வருடங்கள் பதவி தாங்குவார்கள். பின்னால் அவர்கள் போய்விடுவார்கள். புதிய ஒரு நிர்வாகம் வரும். இலங்கையில எல்லா இடத்திலே யாரும் கவனிக்காத பொதுபோக்காக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயம்தான், அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக வந்தால்
ஏற்கனவே நான் பொதுவாக சொல்கிறேன், இங்க மஸ்ஜிதுடைய நிர்வாகம் யாரென்றும் எனக்கு தெரியாது. இலங்கையிலே நடக்கிற சில கூத்துகளை சொல்லுகிறேன். எல்லோருக்கும் ஆசை மஸ்ஜிதுக்கு நிர்வாகியாக வர வேண்டும். அவர் நினைக்கிறார், வீட்டுக்கு எப்படி அவர் தலைவரோ மஸ்ஜிதுக்கு நான் தலைவராக வர வேண்டும். மார்க்கத்துடைய எந்த சட்டங்களும் தெரியா. அதனால் கடை வைத்திருக்கக்கூடியவர் மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக வந்தால் அவர் மஸ்ஜிதை பார்க்கிற கடைய போல. ஒரு கம்பெனி வைத்திருக்கக்கூடிய ஒருவர் நிர்வாகியாக வந்தால் அவர் மஸ்ஜிதை பார்க்கிற ஒரு கம்பெனியாக. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மஸ்ஜிதுக்கு நிர்வாகத்திற்கு வரக்கூடியவர்கள் உட்கார்ந்து படிக்க வேண்டிய ஒரு பாடம் வக்ஃபுடைய பாடம். உதாரணமாக, அவர் இப்பொழுது நிர்வாகியாக 100 வருடங்களுக்கு முன்னால கட்டப்பட்டிருக்கிறது. சிலர் அந்த மஸ்ஜிதுக்கு ஹதியா கொடுத்திருப்பார். இன்னும் சிலர் அவருடைய சொத்துக்கள் வசியத் என்ற அடிப்படையில் அந்த மஸ்ஜிதுக்கு கொடுத்திருக்கும். அந்த மஸ்ஜிதில் இன்னும் ஒரு பகுதி வக்ஃப் செய்யப்பட்டதாக இருக்கும். ஒரு 5-6 ஜன்னல் போடப்பட்டிருக்கு. நிர்வாகத்திற்கு வரக்கூடியவர்கள் முதலாவது விளங்க வேண்டும், மஸ்ஜிதுக்கு ஹதியாவாக கொடுத்த கிடைச்ச பகுதி எது? வேறொருவரின் மூலம் தபர்ருஆத் உதவி என்ற அடிப்படையில் கிடைத்தது எது? வக்ஃபாக கிடைத்தது எது? இத ஒவ்வொரு நிர்வாகிகளும் விளங்கியிருக்கணும். நிர்வாகத்திற்கு வந்தா அநேகமானவர்கள் செய்யக்கூடிய வேலை, பழைய ஜன்னல் இருந்தால் அதை உடைச்சி போடுவாங்க. பழைய கதவு இருந்தால் அந்த கதவை கலட்டி புதிய கதவை இருக்குவாங்க. அல்லது வேற ஏதாவது பொருட்கள் இருந்தால், அது பழையதாக இருந்தால் அதனை கொடுத்து வேறொன்றாக மாற்றுவாங்க. வக்ஃபுடைய சட்டம் தெரியாண்டால் இவர் வக்ஃபுடைய பொருளையும் வித்து விடுவார். அல்லது யாரோ ஒருவருக்கு, அல்லது நிர்வாகத்திலே உள்ள ஒருவர் அதனை எடுத்து விடுவார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃபுடைய சட்டம் பொதுவாக சொல்லுவாங்க, வக்ஃபுடைய சொத்து அசையா சொத்து. வக்ஃபுடைய சொத்தை விற்க முடியாது. ஜன்னல கலட்டினோமா, கரையான் அரிச்சிருந்தாலும் அத லா யுபா வலா யூஹப், அதனை ஒருவருக்கு ஹிபத்தாக கொடுக்க முடியாது, அதனை விற்க முடியாது, அதை ஒன்றும் செய்ய முடியாது. வக்ஃப் செய்தவர் யாரிடத்தில் ஒப்படைத்தாரோ அந்த சொத்து உங்களுக்கு பயன்படுத்த முடியும் என்று அவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் அதிலிருந்து பாவித்துக் கொள்வார். இதற்கு பிரதானமாக எடுக்கப்படுகின்ற ஹதீஸ் தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், ஹைபர்ல எனக்கு ஒரு பணம் கிடைத்திருக்கிறது, மால் கிடைத்திருக்கிறது, அது என்னுடைய உள்ளத்திற்கு மிக விருப்பமானது, அது போன்ற ஒரு சொத்து எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதனை நீங்கள் யாருக்கும் விற்க முடியாது, யாருக்கும் ஹிபத்தாக, யாரும் அனந்தர சொத்தாக பெற முடியாது என்ற நிபந்தனையின் பேரில் அல்லாஹ்வுடைய பாதையில் வக்ஃப் செய்வீராக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். அநேகமாக ஃபுகஹாக்கள் இந்த ஹதீஸை அடிப்படையாக வைத்துத்தான் வக்ஃபுடைய சொத்து அசையா சொத்து. சஹாபாக்கள் நிறைய வக்ஃப் செய்தார்கள். உம்மு மஅபத் ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு பெண் இருந்தார். அவர்களுக்கு விஷாலமான ஒரு ஈச்சம்பழ தோட்டம் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்டத்திற்குள் நுழைந்தார்கள். சொன்னார்கள், உம்மு மஅபதை பார்த்து, இதிலே நடப்பட்டிருக்கும் ஈச்சம் முஸ்லிமா நாட்டியது அல்லது முஸ்லிம் அல்லாத ஒருவர் நாட்டினார்? அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், முஸ்லிமான ஒருவர் தான் இந்த மரம் எல்லாம் நாட்டினாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வக்ஃபுடைய அமலின் தூரத்தை அந்த ஹதீஸிலே விளங்கப்படுத்தினார்கள். சொன்னார்கள், இந்த மரத்திலிருந்து பறவைகள், மிருகங்கள், மனிதர்கள் சாப்பிடும் காலமெல்லாம் மரத்தை நாட்டியவருக்கு சதகாவுடைய நன்மை எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும். அளவைத்தான் கொடுத்திருக்கிறார் அல்லது ஒரு பொருளை கொடுத்திருக்கிறார், அதை பயன்படுத்தும் காலமெல்லாம், இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் வக்ஃப் செய்தவருக்கு அந்த நன்மை போய்கொண்டே இருக்கும். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தாய் மரணித்த நேரத்தில் நபியிடத்திலே போய் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், தாய்க்காக நான் என்ன செய்ய வேண்டும்? நிரந்தர ஒரு தர்மமாக தாயுடைய நான் என்ன செய்ய வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிறந்த ஒரு விடயத்தை சொல்லட்டுமா? நீங்கள் தண்ணீரை வக்ஃப் செய்யுங்கள், மக்களுக்கு தண்ணீர் கொடுங்கள். சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிணற்றை தோண்டி அதிலிருந்து எல்லா மக்களுக்கும் தண்ணீர் கொடுத்தார்கள். அந்த கிணறை வக்ஃபாக அந்த சஹாபி உம்மட பேரில் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியாக சஹாபாக்கள், அபூ தல்ஹாண்டாவே பைரஹா ஞாபகம் வரும், புகாரில வரக்கூடிய ஹதீஸ். குர்ஆனுடைய ஆயத் இறங்குது, உங்களுக்கு விருப்பமான ஒன்றை கொடுக்காத வரை நீங்கள் பிர்ரை அடைந்து கொள்ள மாட்டீர்கள். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். இந்த ஆயத் இறங்கினவுடன் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஈச்சம்பழ தோட்டத்தை அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்தார்கள். எங்கட முன்னோர்கள் இந்த அமலில் ஆசை காட்டினார்கள், உதாரணமாக இருந்திருக்கிறார்கள். எந்த மதரசாவுடைய பின்னணிகளை பாருங்க, சில முஸ்லிம் பாடசாலைகளை பாருங்க, அதிகமாக மஸ்ஜிதுகளை எங்களுடைய முன்னோர்கள் வக்ஃப் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு கூட்டம் தக்வாவோட, பயபக்தியோட, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய தன்னுடைய சொத்துக்களை, அந்த காலத்தில் முஃப்திகள் இல்லாத காலம், மதரசாக்கள் ஆக குறைவான காலம், மார்க்கத்துடைய இல்ம் குறைந்த ஒரு காலம், அப்படியான காலத்தில் அவர்கள் படித்த கொஞ்சம் மார்க்க அறிவை வைத்து நிறைய இடங்களை வக்ஃப் செய்தார்கள். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் ஒரு ஆலிம் இலங்கையில் ஒரு மதரசா கட்ட வேண்டும் சொன்னார்கள். மதரசா கட்டுவதாக இருந்தால் ஒரு காணி தேவை, காணி தந்தால் மதரசாவை இலவசமாக கட்டி தருவோம். இது 3 பேருக்கு மத்தியில பேச்சுவார்த்தை அந்த மதரசாவுடைய பக்கத்து காணியில் இருக்கும், அந்த ஆலிமுடைய காணியில் மஷூரா நடைபெறுகிறது. நீண்ட நேரம் அல்ல, 2 நிமிடத்துக்கு உள்ளால் நடந்து மதரசாவை அமைத்து தருவோம். அந்த ஆலிம் வயசாலியான ஒரு ஆலிம், உங்களுடைய ஊரில் வெளியாகிய பழைய ஒரு ஆலிம், இந்த வெலிகமையிலே தான் ஓதி முடித்தார். பழைய ஒரு ஆலிம், இப்பொழுது மண்ணறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நான் வீட்டில போய் கேட்டுட்டு வாரேன், மஷூரா செய்கிறேன், மகன்கிட்ட கேட்பேன் என்ற ஒரு வார்த்தையும் இல்ல. 2 கைகளையும் தூக்கி வக்ஃபுன் லில்லாஹி தஆலா, இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 800-900 குடும்பம் வாழக்கூடிய ஒரு தனி முஸ்லிம் ஊர். அந்த ஊருக்கு போவதற்கு ரோட் இல்ல, இவருடைய காணியால தான் வீட்டுக்கு போகணும். அவர் சொன்னார், நான் என்னுடைய இந்த தோட்டத்தால் 10 அடியை இந்த ஊருடைய தொங்கல் வரைக்கும் நான் வக்ஃப் செய்கிறேன். அவர் பாதை கொடுக்கல் என்றால் அந்த ஊருக்கு பாதை இல்ல. இப்படி எங்களுடைய முன்னோர்கள் வக்ஃப் செய்தார்கள். இதே உங்களுடைய கப்புவத்தேல இருந்த ஒரு ஆலிம், அவர் மரணிக்கும் பொழுது சுமார் 80 வயது, எங்களுடைய பகுதியை சேர்ந்த ஒரு ஆலிம். அவர்களுடைய மனைவி இன்னும் ஹயாத்தோடு இருக்கிறார்.
மஸ்ஜிதுக்கு காணி தேவை. சுபஹ தொழுதுவிட்டு அவருடைய காணியில் இருந்து சொன்னார், நான் இந்த ஊருக்கு ஜனாசாக்களை அடக்கம் செய்ய என்னுடைய இந்த காணியை வக்ஃப் செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு வெறுங்காலோடு அவருடைய காணியிலிருந்து அடுத்த காணிக்கு காலை வைத்து 2 ஸ்லீப்பரையும் தட்டிவிட்டு இந்த மண்ணும் எனக்கு சொந்தமானதல்ல மாறிவிட்டது என்று சொல்ல வரக்கூடிய விடயம் என்னவென்றால், அவர் மௌத்து, பழையோர் ஊரு, அந்த மஸ்ஜித் இருக்குது மேல் பகுதியில. சுமார் 20-30 படிகள் இறங்கினதற்கு பின்னால்தான் அவருடைய வீடு இருக்குது. மழை பெஞ்சா அந்த மஸ்ஜிதுடைய காணியில இருக்கும் மண்கள் எல்லாம் மழை தண்ணீர் அப்படியே கீழே வரும். மழை விட்டதற்கு பின்னால அந்த ஆலிமுடைய மனைவி எல்லாம் அள்ளி பள்ளியுடைய காணியில கொண்டு வந்து போட்டுட்டு போவா. பாக்கலுமா இப்படியானா கலை? இப்ப இருக்கிற மஸ்ஜிதுல களவான்றவன் கல்லன், மஸ்ஜிதுடைய செக்க ரோல் பண்றான். அவனுடைய வியாபாரத்திற்கு கல்லன் ரெஷ்டியாக வந்திருக்கிறான். 4-5 வருஷம் 15 வருஷம் மஸ்ஜிதுடைய நிர்வாகத்தில் நிர்வாகியாக இருக்கிறான். கணக்கு வழக்கில்ல. இப்ப வாரங்கள்லாம் கல்லன் வாரான், களவான்றான் மஸ்ஜிதுடைய சொத்தை. எங்கட முன்னோர்கள் அப்படி இருக்கல்ல. அந்த காலத்துல முஃப்திகளும் இருக்கல்ல. பேணுதல் இருந்தது. சொத்துண்டால் மேல் நடுங்கும். மஸ்ஜிதுக்கு சொந்தமான கடை 50 கடை இருக்குது என்றால் இவருக்கு சொந்தமான கடை இருக்குது. அதனுடைய கூலி, ஒரு கடையிட கூலி 40,000 ரூபாய், மஸ்ஜிதுடைய கடையிட கூலி 2,000 ரூபாய். கண்டி லைன் பள்ளியிலிருந்து அந்த ரஜவீதி வரைக்கும் உள்ள அநேகமான மஸ்ஜிதுகள் பள்ளிக்கு சொந்தமான மஸ்ஜிதுகள். 20-30 வருஷம் கூலி கொடுக்கிறாங்க 3,000 ரூபாய். டவுன் ஏரியாக்கள்ல நிறைய மஸ்ஜிதுகளுக்கு சொந்தமான கடைகள். அவருடைய கடை, அதில் 50,000 ரூபாய் கூலி வருது. கடையில வாங்குற தேங்காய்க்கு 100 ரூபாய், பள்ளியில தேங்காய் விச்சா அது 20 ரூபாய்க்கு வாங்குற. அல்லாஹ்வுடைய சொத்து தானே. சக்கராத்திலையும் அல்லாஹ் இழுத்துத்தான் மரணிக்க செய்வான். பள்ளியிலுடைய விஷயத்தில யாராவது கை வைத்தால் 47 வயதான ஒரு வாலிபருடைய வயசு, அவரு சாதாரண ஒரு ஃபிட்டிங்ஸ் பாஸ், ஒரு மஸ்ஜிதுடைய நிர்வாகியாக இருந்தார். அவரிடத்தில் மஸ்ஜிதுடைய பணம் இருக்குது. ஒருவர் வந்து சொன்னார், 5,000 ரூபாய் தாள கொடுத்து சல்லிய மாத்தி தாங்க. அவர் சொன்னார், இது மஸ்ஜிதுடைய சல்லி மாத்தி தர இயலாது. மகன் பக்கத்தில் இருந்தார். மகனை கூப்பிட்டு சொன்னார், வீட்டுல பேஸ் இருக்குது, பேஸ்ல இருந்து மாத்தி கொடுங்க. அப்படியானவர்களும் இருக்கிறார்கள். அந்த அமானிதங்களை பேணக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நிறைய மஸ்ஜிதுகள்ல கணக்கு வழக்கு. ஏன் சண்டை? நிர்வாகத்துக்கு யாராவது சண்டை பிடிப்பாங்களா? நிர்வாகம் என்பது பதவி அல்ல, பொறுப்பு. உலகத்தில் பொறுப்பு மக்கள் நினைச்சிருக்கிறாங்க அது ஒரு பதவி உண்டு. அதனால மஸ்ஜிதுடைய சொத்துக்கள்ல நிறைய பேர் ரோல் பண்றாங்க. அந்த சல்லியை எடுத்து அவருடைய வியாபாரத்துல போடுறாங்க. நல்லா விளங்கிக்கோங்க, யாராக இருந்தாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். இது எங்கட சக்கராத்த கஷ்டப்படுத்தும். வக்ஃபுடைய சொத்துக்கள் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கப்பட்ட சொத்துக்கள். சாதாரண ஒரு சதகா கொடுத்து திரும்பி வாங்கினா ஒரு நாய் சத்துரு மாதிரியாம். வக்ஃபுடைய சொத்து என்பது அல்லாஹ்வுடைய சொத்து. இத ஒருத்தர் என்ன செஞ்சாரு, திருப்பி வாங்கிட்டாருண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு தனவந்தர் தன்னுடைய வீட்டை வக்ஃப் செய்தார். அந்த சபையில நாங்களும் இருந்தோம். தன்னுடைய 2 கோடி பொறுமதியான வீடு வக்ஃபுடைய அந்த நிகழ்ச்சியாக செஞ்சார்கள். அவர் ஒரு பெண்மணி, சொல்லித்தான் ஆகணும். நிறைய உலமாக்களுக்கு முன்னால மறைவாக இருந்து மைக்ல என்னுடைய வீட்டை நான் இந்த பெண்கள் மதரசாவுக்கு வக்ஃப் செய்து விட்டேன் என்று மைக்ல சத்தம் போட்டு சொல்லி
அதனுடைய சாவிய ஒரு ட்ரேல வச்சு கொடுத்தா. 2 வருஷம் போகல, அந்த வீட்டை மீட்டி எடுத்துக்கொண்டா. அதற்கு எது? அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் அதை யார் மீள பெறுவார்களோ, அதில் யார் லாபம் தேடுவார்களோ அவர்களுடைய சொத்துகள் அழிந்து விடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அதனால வக்ஃபுடைய இன்னும் ஏராளமான சட்டம் இருக்கின்றன. அவைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிர்வாகிக்கும் தெரிந்திருக்க வேண்டும், என்னுடைய மஸ்ஜிதில் இந்த பகுதி வக்ஃபாக இருக்குது. வக்ஃபுடைய சொத்தை மீள பெற ஒரு குதிரையை கொடுத்தாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த குதிரையை இன்னும் ஒரு ஆளுக்கு வக்ஃப் செய்தார். அவர் சந்தையில போட்டு, புகாரில வரக்கூடிய ரிவாயத், அந்த குதிரையை விற்பதற்காக சந்தையிலே வைத்திருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு நபியிடத்திலே போய் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அதை நான் சல்லி கொடுத்து மீட்டு எடுத்துக்கொள்ளவா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கொடுத்த பொருள் அதை மீட்டி பெற வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, மஸ்ஜித் பேணுதல் உள்ளவர்கள் அந்த இடங்களில் இன்னும் எங்களுடைய நாட்டில் சில உலமாக்கள் இருக்கிறார்கள், மதரசாக்கள் நடத்துகிறார்கள். அவர்களுடைய மதரசாவில் ஒரு டீ கூட குடிக்க மாட்டாங்க. இது புள்ளகளுடைய சொத்து. அப்படி தக்வா உள்ள பேணுதல் உள்ள உலமாக்களும் இருக்கிறார்கள். அதனால் நாம் ஒவ்வொருவரும் மஸ்ஜிதுடைய சொத்துக்கள், அனாதைகளுடைய சொத்துக்கள், அனந்தர சொத்துக்கள், வாக்களிக்கப்பட்டு அதை கொடுக்காமல் தன்னிடத்தில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சொத்துக்கள், இவைகள் எங்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. எனவே இந்த விடயத்தில் அல்லாஹுவை பயந்து செயல்படுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களையும் பொருந்தி வீதி விபத்துகளை விட்டும் பாதுகாப்பாயாக, திடீர் மாரடைப்பை விட்டும் பாதுகாப்பாயாக, பயங்கரமான கேவலமான நோய்கள் வருவதை விட்டும் யா அல்லாஹ் எங்களையும் எங்கள் பரம்பரையும் பாதுகாத்தருள்வாயாக. எங்களுடைய துஆவை ஏற்று கபூல் செய்வாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.